Hello friends, welcome to Republic Eyes. So today is 29th November and 29th நவம்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன். questionable criterion அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. EVS கோட்டாவை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ ரிசர்வேஷன் சிஸ்டம் இன் இந்தியா இதை பேஸ் பண்ணி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஓமிகான் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ஸோ இதோடைய கிளிம்ஸ் வெரியும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தட் வில் பி மோர் தென் எனஃப். அண்ட் அதே மாதிரி தேர் இஸ் ஒன் மோர் ஆர்டிகல் தட் இஸ் ஹவு டு வின் ஓவர் காஷ்மீரி யூத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் வில் டிஸ்கஸ் திஸ் ஆர்டிகல். ஸோ இதோடைய கிளிம்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் விச் வில் பி மோர் தென் எனஃப். சரிங்களா? அண்ட் வில் டிஸ்கஸ் ஒன் ஆர்டிகல் வித் ரெஸ்பெக்ட் டு லைவ் மின்ட் ஆல்சோ. ஸோ 6 ரேஷியோ பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் லைவ் மின்ட்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டிகல்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆன் EVS கோட்டா இன்கம் லிமிட். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ ஒன் திங். அதாவது என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க தட் இஸ் திஸ் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெதர் திஸ் இஸ் எனஃப் ஆர் நாட் அப்படின்ட்டு. ஸோ இதோடைய பதில் வந்து நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ எண்ட் ஆஃப் தி வீடியோ கைண்ட்லி ஸ்பேர் 5 minutes அண்ட் ஹவு டு யூஸ் தி எடிட்டோரியல் அனாலிசிஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க பார்க்கல, தட் அண்ட் ஆல் இஸ் செகண்டரி. பட் ஹவு டு யூஸ் எடிட்டோரியல்ஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை பற்றி நான் ஒரு 5 minutes எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பேசுகிறேன். சரிங்களா? எனிவே, கமிங் டு தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் EVS கோட்டா இன்கம் லிமிட். அண்ட் ஆர்டிகல் போகிறதுக்கு முன்னாடி லுக் அது பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், தென் உங்களுக்கு வந்து 2 இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் தெரியணும். தட் இஸ் ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 16. ஸோ ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி லா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான். அதாவது ஸ்டேட் ஷெல் நாட் டினை எனி பர்சன் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 14. இப்போ ஆர்டிகல் 15 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சர்டன் சப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 1, 2, 3 இருந்ததுங்க. தட் இஸ் இன் தி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது. ஸோ ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the state shall not discriminate any citizens on grounds only of religion, race, caste, sex, place of birth or any of them அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 2 என்ன சொல்றாங்கன்னா, constitution makes the accessibility to shops, public restaurants, hotels and places of public entertainment, wells, tanks, bathing ghats, roads which are fully or partially funded by the government to all the people belonging to any caste, creed, race, sex or whatever அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 3 இருக்கு. It says that the state is empowered to make special provisions for the women and children. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல we had ஆர்டிகல் 15 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதே ஆர்டிகல்ஸ் தான் இருந்திருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் வாட் அபவுட் தோஸ் who are backward, that is educationally, economically and socially. ஸோ இந்த கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸுக்கு வந்து ஏதாவது கவர்மெண்ட் பாலிசிஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இட் குட் ஹேவ் பீன் தி வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 15 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, தே பாட் இன் சம்திங் which is called as the first constitutional amendment act, that is in the year 1951. ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணாங்க and they bought in ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 4 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஷால் மேக் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் பிளஸ் அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம். புரியுதுங்களா? ஸோ 3 பேருங்க, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இவங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம். வெதர் தீஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வெதர் தே கேன் பி given in private institutions or only in government institutions, அதே மாதிரி மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கொடுக்கலாமா கூடாதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆச்சு. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, தே பாட் இன் சம்திங் which is called as 93rd Amendment Act. சரியா? ஸோ this 93rd Amendment Act was bought in the year 2005. ஸோ இந்த 93rd Amendment Act எடுத்துட்டு வந்து they inserted something which is called as Article 15(5). சரிங்களா? ஸோ Article 15 subclause 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எடுத்துட்டு வந்த உடனே கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, the government can make special provisions. சரிங்களா? that is for the educationally and socially backward classes, schedule caste, schedule tribes, இவங்களுக்காகலாம் எடுத்துட்டு வரலாம். சரிங்களா? and they can also bring in special provisions with respect to the admissions in the private institutions also அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூட இவங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம் இந்த 3 கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்காக. சரிங்களா? ஸோ அது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், ஸ்டேட் எய்டடாக இருக்கலாம், ஸ்டேட் எய்டட் இல்லாமையாக கூட இருக்கலாம். ஸோ எந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூட எடுத்துட்டு வரலாம். பட் இதுல ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது என்னன்னா, என்ன எக்ஸம்ஷன்னா, தட் இஸ் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா இப்போ மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயின், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ்,
சீக்ஸ், புத்திசம். ஸோ இவங்கெல்லாம் மைனாரிட்டியில் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. இங்கே வந்து ரிசர்வேஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. பட் இதை தவிர்த்து மற்ற இடத்துல த கவர்மெண்ட் கேன் பிரிங் இன் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தது தான் ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 5. தட் இஸ் ரிசர்வேஷன்ஸ் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக. சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இது எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ் இருந்தது, இனாம்தார் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, INAM இனாம்தார் கேஸ். ஸோ இந்த இனாம்தார் கேஸில் வந்து கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டேட்ஸ் வந்து மைனாரிட்டி அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸில் கூட இந்த ரிசர்வேஷன் பாலிசிலாம் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இனாம்தார் கேஸில். தட் இஸ் சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த வேர்டிக்டுக்கு அகைன்ஸ்டாக எடுத்துகிட்டு வந்தது இது. தட் இஸ் ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 5. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம ஆர்டிகல் 15 பார்த்தாச்சு. இதே மாதிரி வி ஹேவ் ஆர்டிகல் 16. ஸோ ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 1 சி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசுது. தட் இஸ் இன் கேசஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அப்பாயின்மெண்ட். சரிங்களா? ஸோ நோ சிட்டிசன் ஷால் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் லைக் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், டெசன்ட், பிளேஸ் ஆஃப் பர்த், ரெசிடென்ஸ் ஷால் பி ineligible or shall be discriminated against in respect of any employment அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 16 இஸ் ஆல் அபவுட் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ல தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 3 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, it says that the parliament can make laws with respect to employment on the basis of residence அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, if the parliament finds it suitable that residence வந்து ஒரு கிரைட்டீரியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு if the parliament find it suitable, then residence aspectsல ஒருத்தருக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 3. சரிங்களா? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஸ் என்ற ஒரு கிரைட்டீரியா வச்சு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரியா? ஆனால் யாரு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி பார்லிமெண்ட் அண்ட் நாட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெசிடென்ஸை வச்சு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் cannot மேக் எனி லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட், பட் ஒன்லி தி பார்லிமெண்ட் கேன் மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட். இதுதான் விஷயம். புரியுதுங்களா? சரி, ஓகே. இதே மாதிரி வி ஹாவ் ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4. ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 வந்து எதுக்காகனா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷன் இன் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 ரிசர்வேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. தட் இஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். சரியா? ஸோ இன் கேஸ் ஆஃப் இன் ஃபேவர் ஆஃப் எனி பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் 4A and 4B என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈவன் த ஸ்டேட் கேன் மேக் லாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொமோஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் இட் இஸ் நாட் ஒன்லி இன் தி அப்பாயின்மெண்ட்ஸ் பட் ஈவன் இன் தி ப்ரொமோஷன்ஸ், அண்ட் தட் டூ ஃபார் தி ஃபேவர் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப். அண்ட் 4B எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்ஃபில்டு வேகன்சிஸை பற்றி பேசுது. ஸோ அன்ஃபில்டு வேகன்சிஸ் வந்து ரிசர்வேஷன்ஸ் மூலியமாக ஃபில் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு வேகன்சி இருக்கு, அந்த வேகன்சியை வந்து ரிசர்வேஷன் மூலியமாக ஃபில் பண்ண முடியும் ஸ்டேட். சரிங்களா? அண்ட் இதில் வந்து ஒரு டவுட் ரைஸ் ஆகும். அதாவது என்னன்னா, இப்போ இது வந்து 50% சீலிங் லிமிட் இருக்கு ரிசர்வேஷனுக்கு. இந்த 50% சீலிங் லிமிட் கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஸோ அது தனி, இது தனி. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 16(4) சப் கிளாஸ் A அண்ட் சப் கிளாஸ் B இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸ் வந்து பேக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்களா? அதே மாதிரி ஸ்டேட் வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸ் வந்து அடிக்வேட்லி நாட் ரெப்ரசன்டேட்டட் இன் தி கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா? தென் அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ I just gave you the gist, that is of article 15 and 16. சரியா? ஸோ ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 5 வரையும் பார்த்தோம், ஆர்டிகல் 16 சப் கிளாஸ் 4 வரையும் பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ யூ நீட் டு நோ அபவுட் மண்டல் கமிஷன். சரிங்களா? ஸோ மண்டல் கமிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1978 பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் அவர் வந்து செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ செகண்ட் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ஹெட் வந்து மிஸ்டர் BP மண்டலாக இருந்தார். சரியா? ஸோ அதனால இதை வந்து மண்டல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மண்டல் கமிஷன் எதுக்கு அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்வர்ட் கிளாஸ் எவ்வளோ, அவங்களுக்கு எப்படி ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக திஸ் மண்டல் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட். அதாவது இவங்களுடைய கிரைட்டீரியா என்ன, வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டேக்கன், லைக் ஸ்டெப்ஸ் ஷுட் பி டேக்கன் டு அட்வான்ஸ் தி சார்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ். சரிங்களா? அண்ட் ஹவு டு கிவ் தெம் ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. 1980 மண்டல் கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மண்டல் கமிஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் டெவலப் பண்ணாங்க. ஸோ சோஷியல், எஜுகேஷனல், எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் கூட. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் டர்ம், எக்கனாமிக் பேக்வர்ட். சோஷியல், எஜுகேஷனல், எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் என்ற ஒரு கிரைட்டீரியா எடுத்தாங்க. சரிங்களா? யாரெல்லாம் பேக்வர்டுன்னு சொல்லிட்டு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி இவங்க டிசைட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ 11 இண்டிகேட்டர்ஸ் வெதர். ஸோ யாரெல்லாம் அன்டச்சபிளாக இருக்கிறாங்க, ஆக்குபேஷனல் பேட்டர்னை வச்சு பேக்வர்ட்னஸ். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் காஸ்ட் இன்னொரு பர்டிகுலர் காஸ்டோடைய ஒப்பீனியன்ஸ் வச்சு பேக்வர்ட்னஸ். சரிங்களா? அதே மாதிரி அவங்க லைவ்லிவுட்,
அவங்களுடைய ஃபேமிலி அசர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி, ஸோ 11 இண்டிகேட்டர்ஸ் வெதர், இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த 11 இண்டிகேட்டர்ஸை பேஸ் பண்ணி சோஷியலி, எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட்னஸை வந்து டிட்டர்மைன் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ மண்டல் கமிஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க, இதுதான் முக்கியம். ஸோ என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து நீங்கள் பாப்புலேஷன் பேசஸ்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுடுங்க. ஒன்று வந்து ஹிந்துஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் லைக் நான் இந்துஸ். சரிங்களா? ஸோ நான் இந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16% இருக்காங்க. இந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 84%. இந்த 84%ல 44% ஆர் பேக்வர்டு, 17.5% ஆர் லைக் ஃபார்வர்ட் காஸ்ட், மற்ற 22% அதாவது 22.5% வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப். ஸோ இதில் இருக்கிற பேக்வர்ட்னஸுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ரைஸ் ஆகும், அதாவது நான் இந்துஸ்லாம் இப்போ பேக்வர்டு யாருமே இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக தான் மண்டல் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 16%ல வந்து 8% வந்து பேக்வர்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 8% பேக்வர்டாக இருக்கிறாங்க பாருங்க, இவங்க பிளஸ் 44%. ஸோ கம்பைனிங் டுகெதர் 52% ஆகுது. இந்த 52% வந்து பேக்வர்டு. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து 27% ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க மண்டல் கமிஷன். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த 27% எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 52ல half 27%. இப்போ 27% இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ஏற்கனவே வந்து 22.5% வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ட்ரைபுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ 27 பிளஸ் 22.5 49.5% வந்து ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வாஸ் ப்ரிவேலிங். அண்ட் இது வரையும் இல்லாமல் மண்டல் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா 10% வந்து எக்கனாமிக்லி பேக்வர்டு கிளாஸுக்கு வந்து இது கொடுங்கன்னாங்க, அதாவது ரிசர்வேஷன் கொடுங்கன்னாங்க. எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் என்ற ஒரு கிரைட்டீரியா எடுத்து அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ மண்டல் கமிஷன் பார்த்தீங்கன்னா தே மேட் அண்ட் நேஷனல் வைடு ஃபீல்டு சர்வே 1961 சென்சஸ் டேட்டாலாம் எடுத்துட்டு தான் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பிளஸ் ஆடட் டு இட் தே ஆல்சோ கேவ் அண்ட் லைக் ஒரு ஓபிசி லிஸ்ட் கூட கொடுத்தாங்க. ஒரு 3700 காஸ்ட் அதில் இன்க்ளூட் ஆக இருந்தது. அண்ட் டிப்ரெஸ்டு பேக்வர்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மண்டல் கமிஷன் தன்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இந்துஸ்னா வந்து முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின், சீக்ஸ், புத்திஸ்ட் இவங்களாம் இருக்காங்க. இதில் 8% வந்து பேக்வர்டு. இந்த பேக்வர்டுனஸ்க்கு வந்து நம்ம ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ திஸ் வாஸ் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி மண்டல் கமிஷன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1990ல விபி சிங் கவர்மெண்ட் வந்து நாங்கள் இந்த மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னா என்ன, 27% ரிசர்வேஷன் ஃபார் தி பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் 10% ஃபார் தி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ். இந்த மாதிரி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போச்சு. அண்ட் இதுக்கு பேர் தான் இந்திரா ஸ்வானே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். தட் இஸ் இந்தியா 1992ல இந்திரா ஸ்வானே வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்தது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் கேவ் தி வேர்டிக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிசர்வேஷன்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 27% நீங்கள் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறீங்களா பேக்வர்டு கிளாஸுக்கு கொடுத்துருங்க, ரைட், ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் 10% எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க பாருங்க, இந்த 10% வந்து நாங்கள் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் ஆடட் டு இட் இந்திரா சுவாமி கேஸில் சுப்ரீம் கோர்ட்டோடைய வேர்டிக்ட் என்னவாக இருந்ததுன்னா, இந்தியாவில் ரிசர்வேஷன் 50%க்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது. அதாவது கம்பைன்டு ரிசர்வேஷன், இப்போ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபு, அதே மாதிரி பேக்வர்டு கிளாஸ் எல்லாருக்குமே நீங்கள் ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறீங்க. திஸ் ஷுட் நாட் எக்ஸிட் 50% ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன். சரிங்களா? ஸோ இந்த இந்திரா சுவாமி கேஸ் வேர்டிக்ட் வந்து நம்ம பேசணும்னா எப்படி பேசலாம்னா, லைக் ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4ல தான் வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பேக்ரவுண்டில் பார்த்துருப்போம். ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4ல வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4A வந்து ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன்ஸ், 4B வந்து அன்ஃபில்டு வேகன்சிஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோடைய வேர்டிக்ட் என்னவாக இருந்ததுன்னா, இந்த ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4 இருக்கு பாருங்க, இதில் பேக்வர்ட்னஸுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு பாருங்க. திஸ் பேக்வர்ட்னஸ் இஸ் பேஸ்ட் அப்பான் காஸ்ட் தான் and it is not based upon economic basis. ஏன்னா இந்திரா சுவாமி கேஸில் 10% ரிசர்வேஷன் எக்கனாமிக்லி பேக்வர்ட்னஸுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இந்திரா சுவாமி கேஸில் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு. ஸோ அதனால இட் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் தி எக்கனாமிக் கிரைட்டீரியா, ரேதர் இட் ஷுட் பி லைக் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட்னஸ் ஆர் தி பேசிஸ் ஆஃப் தி காஸ்ட். சரிங்களா? அண்ட் இந்த கேசஸ்ல தான் என்ன சொன்னாங்கன்னா, கிரீமி லேயர் என்ற ஒரு கான்செப்ட் இப்போதான் எமர்ஜ் ஆச்சு. அண்ட் கிரீமி லேயர் இருக்கிறாங்களா ஓபிசியில், தே மஸ்ட் பி எலிமினேட்டட் ஃப்ரம் தி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்திரா சுவாமி கேஸில் தான் வந்து ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கூட வேர்டிக்ட் கொடுத்தது. பட் ஹவவர் இதுக்கு அகைன்ஸ்டாக 1995ல 77th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட். சரியா? 77th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துட்டு வந்து ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4A நம்ம பார்த்துருப்போம். 4A என்னது, ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ஃபார் தி எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ். இது 4A எடுத்துட்டு வந்தது வந்து 77th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அகைன்ஸ்ட் இந்திரா சுவாமி கேஸ். அண்ட் அதே மாதிரி 16(4)B எடுத்துட்டு வந்தது வந்து, தட் இஸ் ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4B எடுத்துட்டு வந்தது வந்து 81st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக. ஸோ 81st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 16(4)B என்ன சொல்றாங்க, அன்ஃபில்டு வேகன்சிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ஃபில்டு வேகன்சிஸ்னா இப்போ இந்த வருஷம்
வேகன்சிஸ் இருக்கு சரியா. ஸோ கோட்டா ஃபில் ஆகல, இட் கேன் பி கேரி ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் சரியா. இப்போ நெக்ஸ்ட் இயர்ல 50% ரிசர்வேஷன் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அது உள்ளதான் இவங்களாம் சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இவங்க கோட்டால இவங்க கன்ஃபார்ம்டாக இருப்பாங்க சரியா. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வேகன்சி கேன் பி கேரிட் ஃபார்வர்ட் or quota can be carried forward to the next year சரிங்களா. ஸோ இது எடுத்துட்டு வந்தது வந்து 81st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்ட் இது வரையும் இல்லாமல் 85th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அண்ட் இது வரையும் இல்லாமல் இட் ப்ரொவைடட் ஃபார் கான்சிக்யூஷனல் சீனியாரிட்டி. ஸோ நம்ம என்ன பார்த்துருப்போம் ஏற்கனவே ஆர்டிகல் 16(4)A இருக்கு which provided for reservation in promotion. இதில் கான்சிக்யூஷனல் சீனியாரிட்டி என்ற ஒரு வேர்டு ஆட் பண்ணாங்க, தட் இஸ் இந்த 85th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக. ஸோ கான்சிக்யூஷனல் சீனியாரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இது எக்ஸாம்பிளோட தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, இஸ் ஹேவிங் சம் ரிசர்வேஷன் ஃபார் தி ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7 years ஆஃப் சர்வீஸ் இருந்தால் தான் ப்ரொமோஷன் சொல்லிட்டு இருக்குன்னு வைங்களேன். இவருக்கு வந்து ஒரு 4 yearsலேயே வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருது சரிங்களா. இப்போ ஃபர்தர் ப்ரொமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஃபர்தர் ப்ரொமோஷன்ஸுக்கு இன்னொரு 7 years ஆஃப் சர்வீசஸ் ரிக்வயர்ட். ஸோ இந்த போஸ்டிங்க்கு வரணும்னா, அதாவது ஏலேருந்து பிலேருந்து சி போஸ்டிங்க்கு வரணும்னா 14 years ஆஃப் சர்வீசஸ் ரிக்வயர்ட். ஆனால் இப்போ ரிசர்வேஷன் பேசிஸ்ல வந்தார் பார்த்தீங்களா, இஸ் இன் டு தி பொசிஷன் பி ரைட் நவ் சரியா. அதுவும் 4 yearsல வந்துட்டாரு அண்ட் இஃப் ஹி ஹாஸ் டு ரீச் சி ஹி ரிக்வயர்ஸ் 14 years ஆஃப் சர்வீஸ். ஆனால் சின்ஸ் லைக் இவர் பி பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த 4 years இருக்கு தெரியுமா, அது 7 years கால்குலேட் பண்ணப்படும் சரியா. ஸோ ஈ கேன் பி கிளைம்டு டு பி தி சீனியர் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ப்ரொமோஷன் ஃபார் ஃபர்தர் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்றது தான் கான்சிக்வென்ஷனல் சீனியாரிட்டி சரிங்களா. ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்க பாருங்க படிங்க. ஆர்டிகல் 16 subclause 4B. Nothing in this article prevent the state from making any provision for reservation in matters of promotion with consequential seniority அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ திஸ் வாஸ் டன் via 85th Constitutional Amendment Act சரிங்களா. அண்ட் ரீசெண்டா, that is in the year 2019, the government bought something which is called as 103rd Constitutional Amendment Act. So what is this 103rd Constitutional Amendment Act அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, simple, it provided for reservation to economically weaker section சரிங்களா. ஸோ இந்த 103rd Constitutional Amendment Act மூலியமாக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இவங்களுக்கு ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிம்பிளாக சரிங்களா. சரி ஓகே, இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு பில் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு வந்து ரீசன்ஸ் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சரிங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூடட் சரிங்களா. ஸோ அது எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இங்கே வந்து தே ஆர் ஆல்ரெடி எக்ஸ்க்ளூடட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா வி ஹேவ் ஆர்டிகல் 15 and 16. ஸோ ஆர்டிகல் 15 subclause 4 and subclause 5, அதே மாதிரி ஆர்டிகல் 16 subclause 4, இது 3 இருக்கு which provides for reservations. ஸோ இப்போ டக்குன்னு ரிகால் பண்ணுங்க, ஆர்டிகல் 15 subclause 4 எதுக்காக? இட் இஸ் ஃபார் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன், ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வர்றது சரிங்களா. அதே மாதிரி ஆர்டிகல் 15 subclause 5 வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எடுத்துட்டு வர்றது எக்ஸப்ட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 and 5 இருக்கு சரி. அதே மாதிரி we have ஆர்டிகல் 16 subclause 4. ஸோ subclause 4லேயே subclause 4A subclause 4B அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 இருக்கு. ஸோ இது எதுக்காக? கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ரிசர்வேஷன் சொல்லிட்டு இதுல ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் SC and ST சரிங்களா. அண்ட் இது வெறும் இல்லாமல் 4B இஸ் ஃபார் அன்ஃபுல்ஃபில்டு வேகன்சிஸ் விச் கேன் பி கேரிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அவ்வளோதான். இதுதான் ஆர்டிகல் 16 subclause 4. இதில் எங்கேயாவது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சேர்த்திருக்காங்களா? இல்லை. ஸோ சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸை தான் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமே தவிர்த்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இன்க்ளூட் பண்ணல. தே ஆர் எக்ஸ்க்ளூடட். ஸோ இப்போ இதை நாங்கள் இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, we have article 46, that is DPSP. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டியூஷன் இல்ல ஸ்டேட் ஷால் ப்ரொமோட் வித் ஸ்பெஷல் கேர் த எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பீப்புளோடைய எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணுமாமா, ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணுமாமா. ஸோ நாங்கள் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறோன்றாங்க டிபிஎஸ்பி ஆர்டிகல் 46 சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாமல் வாட் தே டெல் இஸ் லைக் ஆர்டிகல் 16 subclause 4ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆர்டிகல் 16 subclause 4ல ரிசர்வேஷன் இன் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யாருக்காக? ரிசர்வேஷன் இன் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எனி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ எனி பேக்வர்ட் கிளாஸ் இன் தி ஒப்பீனியன் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ எங்களுக்கு எக்கனாமிக்லி வீக்கரும் வந்து ஒரு பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 16 subclause 4 சரிங்களா. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றாங்க
சரிங்களா? ஸோ இதுக்காக வாட் தே ஹவ் டன் இஸ் லைக் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ 124th அமெண்ட்மெண்ட் பில்லு, பட் ஹவவர் 103rd அமெண்ட்மெண்ட் தான் இது, 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது. சரிங்களா? ஸோ இதில் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸுக்கு வந்து நாங்கள் ரிசர்வேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தட் இஸ் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருமா? வராது. சரிங்களா? அதே மாதிரி ரிசர்வேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரோன்றாங்க. ப்ரொமோஷனில் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குமா? இருக்காது. பிகாஸ் இட் இஸ் ஒன்லி அவைலபிள் ஃபார் SC and ST. புரியுதுங்களா? சரி, ஓகே. இதுதான் ரீசன்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2 ஆர்டிகல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் ஆர்டிகல் 15 சப்க்ளாஸ் 6, இன்னொன்று வந்து ஆர்டிகல் 16 சப்க்ளாஸ் 6. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 15 சப்க்ளாஸ் 6 என்னவாக இருக்கும்? டெஃபினட்டாக எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, இதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் யார் டிசைட் பண்ணுவா? இட் ஷால் பி டிசைடட் பை தி ஸ்டேட் ஃப்ரம் டைம் டு டைம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இட் ஷால் பி டிசைடட் பை தி ஸ்டேட் ஃப்ரம் டைம் டு டைம் ஆன் தி பேசஸ் ஆஃப் ஃபேமிலி இன்கம் அண்ட் அதர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி இன்கம் வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அண்ட் சம் அதர் இண்டிகேட்டர்ஸ் வில் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் பை தி ஸ்டேட் ஃப்ரம் டைம் டு டைம் டு டிட்டர்மைன் சம்மன் as எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். சரிங்களா? அண்ட் இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுக்கப்படும். எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க 6 சப்க்ளாஸ் பி பாருங்க. தட் இஸ் ரிலேட்டட் டு their அட்மிஷன் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிங்களா? மைனாரிட்டி வராது. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரிசர்வேஷன்ஸ் வராது. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஆர்டிகல் 15 சப்க்ளாஸ் 6 which is included via 103rd Constitutional Amendment Act. இன்னொன்று இன்க்ளூட் பண்ணது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 16 சப்க்ளாஸ் 6. ஸோ இந்த ஆர்டிகல் 16 சப்க்ளாஸ் 6ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நத்திங் ஷால் prevent the state from making any provision for the reservation of appointment in favor of any economically weaker sections of citizens அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வரலாம். அண்ட் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் இன் அடிஷன் டு தி எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன். ஸோ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன்ஸ் எவ்வளோ? 50%. சுப்ரீம் கோர்ட் இந்திரா சுவாமி கேஸ்ல சொல்லிட்டாங்க 50% மேல ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷனுக்கு அடிஷன் இது. அண்ட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு a maximum of 10% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 10% ரிசர்வேஷன் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆர்டிகல் 16 சப்க்ளாஸ் 6. சரிங்களா? ஸோ இதுதான் 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க? சிம்பிளாக 4 பாயிண்ட். தே ஆர் எக்ஸ்க்ளூடட். ஆர்டிகல் 15(4)(5) ஆர்டிகல் 16 சப்க்ளாஸ் 4 இருக்கு. அதில் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ், எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ் இல்லை. ரெண்டாவது டிபிஎஸ்பி ஆர்டிகல் 46 கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி 16 சப்க்ளாஸ் 4 பேக்வர்ட் கிளாஸ் இந்த ஒப்பீனியன் ஆஃப் தி ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேக்வர்ட் கிளாஸ் அக்கார்டிங் டு தி ஸ்டேட் opinion is also economically weaker section. இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அண்ட் இது வெறியும் இல்லாம ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுக்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக ரிசர்வேஷன் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சிம்பிள். எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க, என்னென்ன செக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிருச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 20 PILs have been filed in the Supreme Court. சரிங்களா? ஸோ என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்திரா ஸ்வானி கேஸ்ல 50% ஆஃப் தி ரிசர்வேஷன்ஸ் தான் நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அட் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் ரிசர்வேஷன் ஷுட் நாட் எக்ஸிட் 50% சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்திரா ஸ்வானி கேஸ்ல இந்த இயர் 1992. இப்போ அந்த சீலிங் லிமிட்டை வந்து இது அதிகப்படுத்திடுச்சு. தட் இஸ் பை 10%. ஸோ இப்போ 60% ரிசர்வேஷன் ஆயிடுச்சா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் அன் வயலேஷன் ஆஃப் இந்திரா ஸ்வானி கேஸ். ரெண்டாவது, ரிசர்வேஷன்ஸ் cannot be solely based upon the economic criteria அப்படின்னு சொல்லி இந்திரா ஸ்வானி கேஸ்லயே கூட சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தது என்னன்னு சொல்லிட்டு 50% ரிசர்வேஷன் எடுத்துடுவாங்க. அதாவது 21% ஃபார் தி அதர் பேக்வர்ட் கிளாஸ், அதே மாதிரி 10% ஃபார் தி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. அப்போ இந்திரா ஸ்வானி கேஸ்ல என்ன சொன்னாங்க? 10% எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வாஸ் இன் தி ஒப்பீனியன் தட் ரிசர்வேஷன் cannot be solely based upon the economic criteria சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. தேர்ட் பாயிண்ட், this is an violation of right to equality சொல்லிட்டு சொல்றாங்க. why this is an violation of right to equality அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன ஒப்பீனியன்ல பிளேஸ் பண்றாங்கன்னா, இப்போ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சொல்றீங்க, ரைட்? அப்போ ஓபிசில, எஸ்சில, எஸ்டில இவங்களாம் இருக்க மாட்டாங்களா? they cannot be excluded. இந்த கிரைட்டீரியால இருந்து they cannot be excluded. so this is an violation of right to equality சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்
பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கூட ரிசர்வேஷன்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. திஸ் இஸ் அகைன் இஸ் அன் வயலேஷன் ஆஃப் ரைட் டு ஈக்வாலிட்டி. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் சம் பாயிண்ட்ஸ் விச் இஸ் லைக் அகெயின்ஸ்ட் திஸ் பில். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வாட் இஸ் த கிரைட்டீரியா ஃபார் இவிஎஸ்? இப்போ ஸ்டேட் ஷால் ஸ்பெசிஃபை கிரைட்டீரியா, யார் யாரெல்லாம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இட் வில் பி நோட்டிஃபைட் பை தி ஸ்டேட்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இவிஎஸ் கிரைட்டீரியா இருக்கு இல்லையா, இட் இஸ் நாட் பியூர்லி பேஸ்ட் அப்பான் தி ஃபேமிலி இன்கம், ரேதர் இட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் அப்பான் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தங்கிட்ட வருமானமே இருக்காது, ஆனால் கோடி கணக்கில் சொத்து இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி இன்கம் ஷுட் பி லெஸ் தென் 8 lakhs per annum. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பேசஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 acres of land. சரிங்களா? தட் இஸ் த ஃபேமிலி மஸ்ட் நாட் ஓன் 5 acres of land. 5 acres of agricultural land plus added to it. இப்போ அக்ரிகல்ச்சரல் லேண்டு என்கிட்ட 4 ஏக்கரா தான் இருக்குது, ஆனால் சிட்டியில் வந்து ஒரு 4 கோடி ரூபாய்க்கு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், உங்களுடைய ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் ஏரியா ஷுட் பி பிலோ 1000 square feet. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் த கிரைட்டீரியா த கவர்மெண்ட் ஹஸ் கிவன். சரி, ஓகே. இப்போ இது எப்படி சார் ஒரு கரெக்டான கிரைட்டீரியாவாக இருக்கும்? இப்போ இது மைட் வேரி ஸ்டேட் டு ஸ்டேட் இல்லையா? இப்போ அசாமில் பார்த்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியா பணக்காரங்கிட்ட கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ இது எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு இந்த இன்கம் லிமிட் இருக்குது பாருங்க, இதை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தே கேன் ஆல்டர் தி இன்கம் லிமிட் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சீக்கிங் ரிசர்வேஷன்ஸ், தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் ஸ்டேட் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம்ஸில் இந்த ரிசர்வேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, வி ஹேவ் something which is called as all India quota, and இந்த all India quotaல ஓபிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷனும் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷனும் எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் ஃப்ரம் 2021-22 onwards அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல் இந்தியா கோட்டா வந்து இட் இஸ் ஃபார் எம்பிபிஎஸ் சீட்ஸ், யூஜி அண்ட் பிஜிக்காக இருக்கும். ஸோ இப்போ நீட் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, நீட் எக்ஸாம்ஸ்லையும் இது அப்ளிகபிள் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க்டு தி கவர்மெண்ட் ஒரு கொஸ்டின். அதாவது என்னன்னா, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனில் ஆனுவல் இன்கம் 8 லட்ச ரூபாய் என்ற ஒரு கிரைட்டீரியா நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அண்ட் அது கூட நீங்கள் ஃபார்வர்ட் கிளாஸ் ஆஃப் சொசைட்டியில் 8 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு இந்த கிரைட்டீரியா எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் related to in the all India quota of NEET examinations, rather it is related to the validity of this 103rd constitutional amendment act. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டவுடனே கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் டுடேஸ் ஆர்டிகல் கொஸ்டினபிள் கிரைட்டீரியாவில் இது வந்து இப்போ கிளியராக தெரிஞ்சு போச்சு. அதாவது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிக்வயர்ஸ் டேட்டா அண்ட் ப்ரூஃப்ஸ் டு ஜஸ்டிஃபை தேர் ஸ்டாண்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ மண்டல் கமிஷன் இருந்தது, அவங்க சொன்ன பேஸ் பண்ணி பில் பாஸ் பண்ணாங்க. இதில் எந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்க போறீங்க? பட் அகைன் மண்டல் கமிஷன்ஸோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் எஸ், வி நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். சரிங்களா? பட் ஹவவர் இங்க சுப்ரீம் கோர்ட்டோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு லாஜிக்கலான ஸ்டடி பண்ணியிருக்காங்களா, தட் இஸ் பிரிங்கிங் இன் தி சார்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு இன்டென்ஷனாக இருக்கிறதாக இந்த ஆர்டிகல் சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆல்ரெடி 103rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பேஸ் பண்ணி நிறைய பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் பெட்டிஷன் இஸ் பிஃபோர் தி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ரைட் நவ். ஸோ இட் இஸ் எட் டு கிவ் இட்ஸ் வெர்டிக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இது அகைன் இது இன்னொரு கேஸ். சரிங்களா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போ இது ஒன்று இருக்குதுங்களா? சரி, இப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8 லட்ச ரூபா என்ற ஒரு கிரைட்டீரியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, கிரீமி லேயர் என்ற ஒரு ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஓபிசியில் கிரீமி லேயர் வருது, அதில் வந்து 8 lakhs தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பேசிஸில் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? பட் இயர் அகைன் ஒன் மோர் கொஸ்டின் ரைசஸ். அதாவது என்னன்னா, அவங்க 8 லட்ச ரூபா கீழே அவங்க இன்கம் இருக்கு, பட் அகைன் தே ஆர் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு. பட் ஆனால் இவங்க வந்து எக்கனாமிக்கலி தானே பேக்வேர்டு, ஒன்லி எக்கனாமிக் கிரைட்டீரியா வச்சு எப்படி கொடுக்க முடியும்? ஸோ இந்த கொஸ்டின் தான் இப்போ ரைஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இட் இஸ் அப் டு தி சுப்ரீம் கோர்ட் டு டிசைட் தி வேலிடிட்டி ஆஃப் திஸ். பிளஸ் ஆடட் டு இட் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா கோட்டா இருந்தது. ஆல் இந்தியா கோட்டா வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கோட்டா. சரிங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனி கோட்டாஸ்லாம் இருக்கு.
ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா இதுக்கு முன்னாடி வந்து 15% தான் இருந்தது அண்ட் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸுக்கு வேரியன் தான் இருந்தது. இப்போ ஓபிசி அண்ட் இவிஎஸ்க்கு எடுத்துட்டு வராங்கன்னா தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் தி ரிசர்வேஷன் பாலிசி ப்ராப்பர்லின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. இதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஷுட் ரெக்டிஃபை இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தான் இந்த ஆர்டிகல். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் ஆர்டிகல் 15 and 16 பேஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ லட்சுமிகாந்த்லையும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிடுங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய கேசஸ்லாம் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு வாட்டி தயவு செய்து லட்சுமிகாந்தை கோத்ரூ பண்ணி ப்ராப்பரான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் ஓமிகான் வேரியன்ட். சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த ஓமிகான் வேரியண்ட்டை வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு வேரியண்ட்டை வந்து வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் சொல்லிட்டு WHO அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா தென் இட் இஸ் ஹைலி டிரான்ஸ்பரபிள் அண்ட் இட் இஸ் ரிஸ்கி ஆல்சோ. சரிங்களா? ஸோ ஆர்டிகல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இது வரைக்கும் ஸோ ஃபார் தெர் இஸ் நோ கேஸ் அண்ட் திஸ் வேரியண்ட் இஸ் லைக் தேர் இன் சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கோம், ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம். அண்ட் இப்போ இதுக்கும் மேலே இங்கே கேசஸ்லாம் வந்ததுன்னா இட் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ். ஸோ இந்தியா ஹேஸ் டு பி லைக் வி நீட் டு பி அலர்ட். ஸோ இதை சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா? இப்போ வாட் ஐ ஹவ் டன் இஸ் லைக் ஐ ஹவ் கிவன் அ லிங்க் இன் தி கமெண்ட் பாக்ஸ் பிலோ. ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸ் பிலோவில் நான் கொடுத்துருக்கிற லிங்க்ல வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன், வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், WHO, அதே மாதிரி இந்தியாவில் எப்படி வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ இட். சரிங்களா? எனிவே மூவிங் ஃபார்வர்ட், தட் இஸ் ஹவு டு வின் ஓவர் காஷ்மீரி யூத். சரிங்களா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மிலிட்டன்சி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அதாவது என்னன்னா யூத் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அவங்க கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு. ஸோ ரேடிகலைஸ் ஆயிடுறாங்க. ஸோ ரேடிகலைசேஷன்னா வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் ஃபாலோ பண்ணுறது. சரிங்களா? ஸோ ஐடியாஸாக இருக்கட்டும், பிஹேவியரில் இருக்கட்டும், ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஃபாலோ பண்ணுறது தான் ரேடிகலைசேஷன் ஒரு ரேடிகலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூத்ஸ் எல்லாம் ரொம்ப ரேடிக்கலாக இருக்கிறாங்க. இப்போது இதை எப்படி கர்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பிபின் ராவத் இருக்காரு. அவர் வந்து ஒரு வாட்டி கோவத்தில் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா இந்த மாதிரி யூத்ஸ் எல்லாமே வந்து லிஞ்ச் பண்ணிடணும். ஸோ எப்படி மாப் லிஞ்சிங் எல்லாம் கூட்டமாக வந்து எவனாவது ஒருத்தங்க கிடச்சானா அவன் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்களோ, அதாவது கொடுத்துட்டு போயிடுறாங்களோ, அதே மாதிரி இவங்களை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் செட் ஆகிற விஷயம் இல்லை, பட் எஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஆர்டிகல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே ஏன் மிலிட்டன்சி அதிகமாகிடுச்சு, இந்த மாதிரி யூத் ஏன் ரேடிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து பாகிஸ்தானில் தட் இஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் முகமது அலி ஜின்னாக்கு அப்புறம் முகமது ஜியா உல்லக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. சரியா? ஸோ இவர் ஸ்டேட் பாலிசியில் வந்து ரிலிஜன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணவர் அண்ட் இஸ் அ சார்ட் ஆஃப் டிக்டேட்டர் மாதிரி. சரிங்களா? ஸோ he wanted to make Pakistan into an Islamic state with the help of his politics. அண்ட் இது வரையும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பாகிஸ்தானி யூத்தை வந்து ரேடிகலைஸ் பண்ணார். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ ரஷ்யன் ஆர்மி வாஸ் தேர் இன் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக எடுத்துகிட்டு வரணும் ஆப்கானிஸ்தானை கூட அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி அவர் பண்ணார். சரிங்களா? அண்ட் ஒன்ஸ் ஆப்கானிஸ்தானில் ரஷ்யன் மிலிட்டன்ஸ்லாம் வெளியே போனதுக்கப்புறம் இதே மாதிரி யூத்தை வந்து ரேடிகலைஸ் பண்ணி காஷ்மீருக்குள்ளேயும் இன்ஃபில்ட்ரேட் பண்ண விட்டார் இவர். ஸோ இன்சர்ஜென்சி இஸ் ஒன் சார்ட் ஆஃப் இஷ்யூ. அதாவது இன்சர்ஜென்சி வந்து ஒரு ரீசன். சரிங்களா? செகண்ட் ரீசன் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஆர்டிகலில் லீடர்ஸ். ஸோ காஷ்மீரி லீடர்ஸ் could not able to gain the trust of the people அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாரு. செகண்ட். தேர்ட் ஒன் வந்து சப்போர்ட் ஆஃப் தி பீப்புள். ஸோ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் ரூல்ஸ் ஃபார் தேர், டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வாஸ் நாட் தேர். ஸோ பீப்புளோடைய ட்ரஸ்ட் இல்லை. ஸோ அப்போது பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய குரூப்பாக ஃபார்ம் பண்ணாங்க. இந்த மாதிரி இன்சர்ஜென்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க கூட குரூப்பாக ஃபார்ம் பண்ணி பாகிஸ்தானுக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு திருப்பியும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்தாங்க இன் ஆர்டர் டு ஃபைட் தி மிலிட்ரி, தட் இஸ் தி இந்தியன் ஆர்மி. அண்ட் சிச்சுவேஷன் எவ்வளோ வேர்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த குரூப்பாக இருக்காங்க பாருங்க ரேடிக்கல் யூத்ஸ்லாம், இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் இவங்க மரணத்தை வந்து ஒரு வீர மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் there was a threat from Pakistan also. லைக் ஒருத்தர் வந்து ஃபேமிலிலேருந்து ஒருத்தராவது நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் டு பி ட்ரெயின்ட் இன் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி பாட் இன் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் சேஃப்டி ஆக்ட் ஆஃப் 1978 அண்ட் அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் ஆஃப் 1958. இது எல்லாமே வந்து கவுண்டர் மிலிட்டன்சி. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து ஹார்ஷான ஆக்ட், எஸ்பெஷலி திஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்ட். ஸோ இதில் தான் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் ரொம்ப அதிகமாகுது. அதாவது மிலிட்ரியே நிறைய பேரை என்கவுண்டர் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆக்டில்.
சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாமல் யூத்ஸ் எல்லாமே வந்து கல்லை தூக்கி எறிஞ்சாங்க, ஸ்டோன் பெல்ட்டிங் வாஸ் தேர். இதுக்கு ரெஸ்பான்ஸாக நம்ம பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்ணோம் அண்ட் அதர் ரைட் கண்ட்ரோல் மெஷர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் இப்போ இது வரையும் இல்லாமல் வி ஹவ் லைக் அனௌன்ஸ்ட் காஷ்மீர் அஸ் அண்ட் லைக் யூடி, இன்டர்நெட் ஷட் டவுன், இதெல்லாமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது. சரி, இப்போ ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டோம், ரீசன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் என்ன பேசுகிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டீராடிகலைசேஷன் கேம்ப்ஸ்ன்றாங்க. ஸோ டீராடிகலைசேஷன் கேம்ப்ஸ்னால் இப்போ யாரெல்லாம் ரொம்ப ரேடிக்கலான யூத்து, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காக டீராடிகலைஸ் பண்ணுற கேம்ப். இந்த கேம்பில் இவங்க வந்து சேர்ந்தாங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு இவங்க கூட நம்ம செப்பரேட்டாக பிஹேவ் பண்ணுவோம். அதாவது எக்ஸ்ட்ரீமாக இல்லை, ரேதர் இவங்களை வந்து புரிய வைப்போம். ப்ளஸ் ஆடட் டு இட் நீங்கள் கன்ஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் டீராடிகலைசேஷன் கேம்ப். ஸோ ஒரு மாடரேட்டான வியூ எடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்கள புரிய வைக்கிறது. ஸோ இது ஒரு சொல்யூஷன். பட் ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ராடிகலைசேஷன் கேம்ப்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் ஆனால் இது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகல. இதில் வந்து இன்னும் எஃபர்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அண்ட் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்மி ஃபண்ட்ஸ் இருக்குது, வெல்ஃபேர் எஜுகேஷன் சொசைட்டி ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபண்ட்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணி காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து புரிய வைக்கிறாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த ஃபண்ட்ஸ்லாம் வச்சு ஸ்கூல்ஸு, மெடிக்கல் ஏஜ், வெட்டினரி கேரி இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிசாஸ்டர் ரிலீஃப்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் எஃபெக்டிவாக இது இல்லை. ஸோ அக்கார்டிங் டு ஆத்தர், வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம் இஸ் லைக் த காஷ்மீரி யூத் they are not feeling that the Kashmir is like their home அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரியா. ஸோ நம்ம நாட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் இருக்காமா, ஃபீலிங்ஸ் இருக்காமா. ப்ளஸ் ஆடட் டு இட் தேர் ஐடென்டிட்டி இஸ் ஆல்சோ அட் ஸ்டேக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு சாஃப்ட் டச் கொடுத்து தான் நம்ம ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ சாஃப்ட் டச் இன் தி சென்ஸ்னா நாட் யூசிங் தி சார்ட் ஆஃப் கன்ஸ் அண்ட் ஆக்ஸ், rather making them understand, winning the trust of the people, making them feel safe, give them protection, ensuring their identity is safe. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதுதான் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா. ஸோ இப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, ஆனால் எப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்றாரு ஆத்தர். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஃபைன். எனிவே that's it with regards to this article. இப்போ லைக் I wanted to talk about this. அதாவது என்னன்னா, என்கிட்ட நிறைய பேர் மெசேஜும் பண்ணி கேட்குறீங்க அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதாவது என்னன்னா, வெதர் திஸ் எடிட்டோரியல் அனாலிசிஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ ஆர் நாட் அப்படின்ட்டு. சரிங்களா. வெதர் திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ, இது படிச்சிங்கன்னா போதுமா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா. இப்போ ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3 இருக்குது, தட் இஸ் மெயின்ஸ் பேப்பர். இதில் இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் எதில் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த பிடிஎஃப்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எவல்யூஷன், அதே மாதிரி சிக்னிஃபிகன்ட் ப்ரொவிஷன்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் இதில் பிளேஸ் பண்ணலாமா. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி இது சிக்னிஃபிகன்ட் ப்ரொவிஷன்ஸ் தானே இன்னைக்கு பார்த்தோம். நம்ம எவல்யூஷன் கூட பார்த்தோம் இல்லையா, அதாவது மண்டல் கமிஷன், அதுக்கப்புறம் நிறைய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இதில் பிளேஸ் பண்ணலாமா. சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம நேற்று வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பார்த்தோம். அதாவது பிஃபோர் 2 days நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஜிஎஸ் பேப்பர் 1ல இங்க பாருங்க, ரோல் ஆஃப் உமன் அண்ட் உமன் ஆர்கனைசேஷன், பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ்ன்னு இருக்குதுங்களா. இந்த பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ் கீழே பிளேஸ் பண்ணலாமா. சரிங்களா. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் இஸ் லைக், நம்ம இன்னைக்கு பார்த்த இஷ்யூஸ் இருக்குல்ல, இதை இந்த டாபிக் கீழே பிளேஸ் பண்ணுங்க. இது நீங்களே பிளேஸ் பண்ணி கொடுங்கண்ணா சார்னா நீங்க எப்போங்க பார்ப்பீங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு டேக் அ பிரிண்ட் அவுட் and keep it with yourself and kindly place all the topics. ஸோ இந்த டாபிக்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 3 பாயிண்ட்ஸுக்கு ஒரு ஃபைல் போட்டுக்கோங்க. A4 சைஸ் பேப்பர் ஷீட்டில் நீங்கள் நோட்ஸ் எழுதுறீங்களா, தென் அந்த ஃபைலுக்கு கீழே இந்த டாபிக்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, if you do this for a month, ஒரு மந்தில் நம்ம வந்து ஒரு 40 to 50 இஷ்யூஸ் வரையும் பார்க்குறோம். சரிங்களா. Now what I want you to do is like take any monthly compilation. சரிங்களா. Take any monthly compilations for revision. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விஷனே எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன். விஷனில் இந்த டாபிக்ஸ் தவிர்த்து வேற என்னென்ன இருக்கோ படிச்சு முடிஞ்சிடும். That is more than enough and it will save you a lot of time also. சரிங்களா. ஸோ இதில் கூட நீங்கள் என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும் தெரியுமா இந்த மந்த்லி கம்பிலியேஷன்ஸில். சயின்ஸ் அண்ட் டெக்கு, என்விரான்மெண்ட்டு, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேக்சுவலான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த ஃபேக்சுவலான கரண்ட் அஃபேர்ஸ் வரையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ திஸ் வில் மேக் யுவர் ஒர்க் ரியலி ஈஸி. அண்ட் நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கினே இருந்தீங்கன்னு வைங்களேன், வாட் வில் ஹேப்பன் இஸ் லைக் நீங்கள் அடுத்த மெயின்ஸ் போகும்போது இது ஒரு நல்ல ரிசோர்ஸாக மாறிடும். ஸோ திஸ் ரிசோர்ஸ் இஸ் லைக் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு ரைட் மெயின்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். பிகாஸ் ஐ சி மெனி ஆஸ்பிரண்ட்ஸ் ஆஃப்டர் கிளியரிங் ப்ரிலிம்ஸ் தே ஜஸ்ட் பிகம் blank what to do for mains அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பண்ணிட்டு வாங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3, அதாவது
இந்த கவர்னன்ஸ் பேப்பர் அண்ட் டெக்னாலஜி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பேப்பர், இந்த பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வில் பி கவர்ட் ஃப்ரம் எடிட்டோரியல் அனாலிசிஸ் ஒன்லி. ஸோ இதுதான் உண்மை. நீங்கள் இந்த வருஷம் மெயின்ஸ் பேப்பர் கூட எடுத்து பாருங்க, அப்படி தான் இருக்கும். எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல பண்ணுற டிஸ்கஷன்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் நீங்கள் இதுலேருந்து தான் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் வாட் வி டூ இஸ் லைக் வி கவர் லைக் அன் இஷ்யூ அனாலிசிஸ். ஸோ இந்த ஒரு இஷ்யூ இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோங்க ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி. சி அஃப்கோர்ஸ் ஐ மைட் not cover 1 or 2 points here and there, but it doesn't mean that உங்களுக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 or 2 points நீங்க further reading பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆன் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு கோ அபவுட் இட். புரியுதுங்களா நான் சொல்றது? ஃபைன். எனிவே இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ ஆஸ்க் இன் தி டெலிகிராம் குரூப். I might try to resolve it. சரிங்களா? So that's it with regards to this video guys. Thank you for watching.